ரீசெண்டா மைக்கேல் ஃபிலிம் வந்து நான் பிரீமியர் ஷோ அட்டெண்ட் பண்ணி பார்த்துருந்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கிரிட்டிக்ஸ் இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராட்டன் டொமேட்டோஸ் 27% கொடுத்துருக்காங்களா. அவங்களுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. பட் இவனுங்க கொடுத்த ரிவ்யூக்கும் படத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருந்ததுங்க. படம் அல்டிமேட்டா இருந்தது. நீங்க மட்டும் ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஃபேனா இருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்லேயே நீங்க ஆட ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி வைஸும் சரி, அந்த படத்தில் நடிச்சவர் நம்ம ஜஃபார் ஜாக்சன் அவரும் பிச்சு உதறி இருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மைக்கேல் ஜாக்சனோட சின்ன வயசு பகுதியை பண்ணவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து படத்துல ஒரு ஹை மூமெண்ட்ஸாவே தான் இருக்கே தவிர்த்து எதுவுமே வந்து போரிங்கா எனக்கு தோணல, பெருசா எனக்கு தோணல. பிகாஸ் எனக்கு மைக்கேல் ஜாக்சன் பிடிக்கும்ன்றதுனால நான் சொல்றேன்னு தெரியல. பட் ஸ்டில் ஜென்ரலாவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நல்லா ஸ்லோ பேஸ்டா நல்லா ஒரு மாதிரி அப்படியே ஸ்டோரியோட கண்டினியூ பண்ணிட்டு போகும்போது எனக்கு ஒன்றும் லேக் எல்லாம் தெரியல. பட் நிறைய பேர் லேக் இருக்கு, இவ்வளவு போரிங்கா இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வாதத்தையுமே வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து ரெண்டாவது பார்ட்டும் இருக்கான். அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரெண்டாவது பார்ட்ல பதிலளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோவுமே போட்டிருக்கோம் யூடியூப்ல, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பியூர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னால வந்து அவர் இருக்கும்போது ஸ்டேஜுக்குலாம் போய் பார்க்க முடியல, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதை நான் வந்து பார்க்கவும் மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ அதை வந்து திரையில காமிச்சிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஐமேக்ஸ் இருந்தால் ஐமேக்ஸ்ல போய் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதே போல மூவி, ஆனிமே அண்ட் சீரீஸ்க்குலாம் மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.